தோணுது அவங்களோட அவங்க சூப்பரா பண்ணிருந்தாங்க. ரெண்டு பேருமே வந்து ஏதோ கேஷுவலா ரொம்ப மூவி மாதிரிலாம் எனக்கு மூவி மாதிரி ஃபீல் ஆகவே இல்லை. எனக்கு நிஜமே மூவி மாதிரி காமெடிஸ் ஆக்சுவலி எதுவுமே காமெடி எந்த அளவுக்கு ஹீரோ சைக்கோத்தனமான ஒரு அது எல்லா லைஃப்லயும் இருக்கிறது ஃபீலிங்ஸ் எல்லாமே. அப்ப படத்துல ஒரு கோவக்காரா வந்திருக்காரு. ஈகோ இல்ல பொசிசிவ் தான் நிறைய இருந்துச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு படத்துல கனெக்ட் ஆச்சு? ரிலேட் நல்லா சொல்லுங்க. ரிலேட் ஆயிடுச்சு எனக்கும் என்னோட ஸ்டோரி. இதுக்கப்புறம் பார்த்து லவர்ஸ்லாம் இந்த படம் பார்த்தா ஓரளவுக்கு தெளிவா இருப்பாங்க நினைக்கிறீங்க? அது தெரியல எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். சும்மா கொஞ்சம் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. இருக்கப்பட்ட படம் அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி இல்ல. இருக்கப்பட்டிருந்து ஃபீல் குட்டா இருக்கும். இது அப்படி இருக்காது. இதுக்கு மேல சொன்ன ஸ்பாயிலர் தான் வரும். இது எப்படின்னா லவர்ஸ்குள்ள நடக்கிற சண்டை, ஆமா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ற நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே அவர் சூப்பரா பண்ணியிருக்காரு. ஹீரோயுமே நல்லா பண்ணியிருக்காங்க. லேக்லாம் இல்ல. ஆனா ஃபீல் குட்டாலாம் இருக்கு அந்த படம். எல்லாரோட லைஃபும் ரிலேட் ஆகும். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் எப்படி பேஸ் பண்ணி அதை என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. படம் பார்த்தா லவர்ஸ் பிரிஞ்சிடும் சொல்றாரு ஒருத்தர். பெரிய வரலாம் இல்ல, ரிலேட்டடா இருக்கு எல்லாரும். படம் எப்படி செம்மையா இருந்துச்சு. மணிகளோட ஆக்டிங் எப்படி செம்மையா இருந்துச்சு. சரி, இந்த லவ்வர்ஸ் எனக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. லவ்வர்ஸ் டைட்டில்லையே. ஸோ இந்த படம் எப்படி பாக்குறீங்க? எங்க இல்ல தகவல் எனக்கு எப்படி பாத்தீங்கன்னா ஆக்சுவலி எல்லாருக்கும் ரிலேட் ஆகும். அவர் இன்டர்வியூஸ் நிறைய சொல்லியிருந்தாரு நினைக்கிறேன். இந்த மாதிரி எப்படி சொல்லியிருந்தாருன்னா, நான் ஒன்னும் புதுசா கதைலாம் தேடல அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நடக்கிறது அப்படிதான் வந்து பண்ணி எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி உண்மை அதுதான். ஆல்ரெடி இங்க வந்து நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, இங்க லவ்வர்ஸ்குள்ள எல்லாம் என்ன நடக்குதோ அந்த மாதிரி தான் ஆக்சுவலி அவர் எடுத்திருக்காரு. தெரிஞ்சு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ரிலேட் ஆகும். ஆக்சுவலி எனக்கு ரிலேட் ஆகுது இது. அதுக்காகவே நான் வந்து பாஸ்டா இருந்துச்சு. நமக்கு நம்ம கதை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல எமோஷனல் எல்லாரும் அழுதுட்டாங்க. செமையா இருந்துச்சு. படத்துல ஒரு இந்த விஷயம், இந்த படம் பார்த்தா லவ்வர்ஸ் இதெல்லாம் ரியலைஸ் பண்ணுவாங்க, சேஞ்ச் பண்ணி சொல்றது இண்டிபெண்டன்ட்டா விடணும்ட்டு. லவ்வர்ஸ்னா சொல்றாங்கல, ரொம்ப பிரஷர் பண்ணாம லவ் பண்ணா அப்படியே வந்து அவங்க நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இது கேமியோ ரோல்லாம் இல்ல, நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே அவருக்கு இருக்கு. செம்மையா வராரு. அவர் பேசுற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கருத்தா இருக்கு, பவர்ஃபுல்லா இருக்கு. இந்த சொசைட்டிக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டா பஞ்சா சொல்றாரு. படத்துல நிறைய இடத்துல லேக் ஆனிஷன் நிறைய. அப்படி இல்ல, நான் தலைவர் ஃபேன்னா சரிங்களா. நான் வருதே அவரை ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு தான். அவரை பார்த்தா எனக்கு போதும். நான் நேத்து போனப்ப திரும்பியும் பார்க்க வந்திருக்கேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. அக்கா செம்மையா பண்ணிருக்காங்க. சூப்பரா எடுத்திருக்காரு. அவங்க அப்பாவை ரசிச்சு எடுத்திருக்காரு. விஷால் செம்மையா பண்ணிருக்காங்க. நான் சின்ன ரோல் தான் அவங்களுக்கு, செந்திலுக்கு. நான் நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாரும் சூப்பரா பண்ணிருக்காங்க. மூவி சூப்பரா இருக்கு. எல்லாரும் போய் பாருங்க. இந்த விஷயத்தை பார்த்து மக்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எந்த விஷயத்தை பார்த்து மாத்திக்க முடியும்? இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன்ஸ் அதெல்லாம் எல்லாருமே ஒரே ஒரு ஹியூமன் தான். அவ்வளவுதானா, மனித நேயம் இருந்தா போதும். படத்துல சாங்ஸ் காமெடிஸ் எப்படி சூப்பரா இருக்கு. நான் தான் சொல்றேன், நான் தலைவருக்காக எல்லாரும் போய் பார்க்கலாம். தலைவர் இருந்தா போதும், எல்லாரும் பார்ப்பாங்க. தலைவர் ஃபேன்ஸ் நாங்க போய் திரும்ப திரும்ப பார்ப்போம். அவருக்காக கத்துவோம், என்ஜாய் பண்ணுவோம், ஃபன் பண்ணுவோம். பொதுவா தலைவர் படம் தான் ஃபுல்லா தலைவர் தான் ஹீரோவா இருப்பாரு அப்படின்னு படம் வந்தது. இப்போ வந்து அவர் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான். கெஸ்ட் ரோல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. ஆக்சுவலி அவருக்கு நிறைய சீன்ஸ் இருக்கு. வர சீன்ஸ் எல்லாமே பவர்ஃபுல்லா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. எப்படி நீங்க பாக்குறீங்க இந்த மாதிரி பண்ண? நல்லா இருக்கு. நான் அவரு ஸ்கிரீன்ல அவரு ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் சீன் கை தான் வைப்பாங்க. நான் கையே எனக்கு பார்க்கும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வரும். நான் ஒரு கைக்கே அப்படி இருக்குன்னா உங்க கை நம்ம கையில அப்படி இருக்குமா சொல்லுங்க? கை சென்ஸ்க்கு அப்படின்னா தலைவர் எந்த சென்ஸ்க்கு எப்படி செம்மையா இருந்துச்சு. நான் அவ்வளவு அழகா இருந்தாரு அந்த மனுஷன். ஐயோ, நான் அப்படி ரசிச்சேன் எங்க தலைவர். அந்த பாயா வேற வந்திருப்பாரு. வாணி பாஷாவா மொய்னி பாயா சொல்லுங்க.
ரெண்டு சொல்லுங்க பார்க்கலாம். மார்னிங் பாஸ் ஆவா சூப்பர் ஸ்டார் தலைவர் கண்டுதா தலைவர் என்னன்னா கண்டதா தலைவர் சரி ஓகே தேங்க்யூ இப்போ வந்து நம்ம தலைவர் மட்டும் இல்லாம நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த டைரக்ஷன் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படமே நல்லா உங்களுக்கு ஹிட் கொடுத்துருக்கு. அந்த டைரக்ஷன் நல்லா தான் இருக்கு, எதுவும் தப்பே இல்லை. இந்த தலைவர் மட்டும் இல்லாம விஷ்ணு விஷால் விஷ்ணு, எனக்கு விஷ்ணு விஷாலோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரு ஃபர்ஸ்ட் சண்டை போடுறமே காட்டுறாங்க, ட்ரங்காகவும் காட்டுறாங்க, கிரிக்கெட் பிளேயராகவும் காட்டுறாங்க, அப்போ ஒரு ஃப்ரெண்டோட சேர்ற மாதிரியும் காட்டுறாங்க. நல்ல கேரக்டர். இதுல வந்து விஷ்ணு விஷால் உங்களுக்கு வந்து லோக்கலா பார்க்க பிடிச்சா இல்ல கிரிக்கெட்டரா பார்க்க பிடிச்சிருக்கா? அந்த படத்தை சொல்லுங்க. இப்போ ஒண்ணு சொன்னா இன்னொன்னு கோச்சுக்கோங்க ப்ரோ. அதனால ரெண்டுமே பிடிச்சிருக்குன்னு தான் சொல்றேன். இதுல வந்து நம்ம செந்தில் அவர்கள் நிறைய படங்கள் தாண்டி இப்ப ஆமா, அவர் ஒரு எமோஷனல்ஸ் லாஸ்ட்ல நடுவுல இறந்துடுற மாதிரி இறந்துடுறாரு அவரு. ஸோ அது கொஞ்சம் ஹார்ட் டச்சா இருக்கு. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் சைடு எது மக்களோட கனெக்ட் ஆகும் இருக்கு? மக்களோட கனெக்ட் ஆகும்னா ஃபர்ஸ்ட் அதான் கிளைமேக்ஸ் சீன் கனெக்ட் ஆகும் மக்களோட. நல்லா தான் ப்ரோ இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். இந்த கம்யூனிட்டிலாம் பார்க்குறவங்க வந்து பார்க்கலாம்.